பெண்கள் பெண் உறவினர்களுடன் மஹரம் துணையின்றி செல்லலாமா, அதாவது அனுமதியுடன் வீட்டில் அனுமதி பெற்று செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பெண்கள் தாராளமாக தனியாகவோ மஹரம் துணையோடோ அல்லது பெண் தோழியர்களோடோ அவர்கள் வெளியே செல்வதற்கு இஸ்லாம் எங்கேயும் தடை விதிக்கவில்லை. எங்கே தடை, அது எப்போ தடை என்றால் ஒரு சஃபருடைய தூரம் போகின்ற அளவு வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் மஹரமோட பிரயாணம் போகணும். உதாரணமாக ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊர், ஒரு பெரிய ஊருக்கு, அதாவது ஒரு டவுனுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்களே, டவுனுக்கு போகிறது ஒரு 5-10 கிலோமீட்டர் ஒரு பெண் போவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அவங்க இன்னொரு துணையோடு, ஒரு தங்கச்சியோட, தாத்தோட, ஒரு உமாவோடு போவது தடை இல்லை. மார்க்க ரீதியாக எப்போ மகரம் தேவை என்ற ஒரு பிரயாணத்துக்கு கஸ்ர் செய்கின்ற அளவுக்கு ஒரு தூரம் போகிறதாக இருந்தால், ஒரு 10-20 கிலோமீட்டர் போகிறாங்க, அதுபோல் அந்த அளவுக்கு தூரம் போகிறதாக இருந்தால் மட்டும்தான் மகரம் தேவை. அப்படி இல்லாமல் தனியே பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்றோ, ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்றோ, இயங்கக்கூடாதுன்றோ இஸ்லாம் எந்த சட்டமும் சொல்லவில்லை. தாராளமாக என்ன செய்யலாம், தனி அவர்கள் போகலாம், அல்லது ஒரு பெண் துணையோடு என்ன செய்யலாம், போகலாம். அதில் மார்க்கம் எந்த விதத்திலும் எங்களுக்கு தடை செய்யவில்லை. எது கூடாது என்றால் பிரயாண தூரம் தான் மஹரமோடு என்ன செய்யணும், போகணும். ஊருக்குள்ள தாராளமாக என்ன செய்யலாம், தேவை ஏற்படுகின்ற போது, தேவை இல்லாமல் தேவை ஏற்படுகின்ற போது தனியாகவோ அல்லது பெண்ணோடோ பிரயாணம் செய்வதில் மார்க்க ரீதியாக எந்த தடையும் இல்லை.